ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் அவங்கவங்க கிச்சன ரொம்ப அழகா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அதே போல ஃபர்ஸ்ட் கிச்சனுக்குள்ள என்டர் ஆனோனே ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சன் கவுண்டர் டாப். எந்த அளவுக்கு நம்ம கிளீனா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மள வேலை இழுத்து விட்டுரும் இந்த கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணும்போது. என்னதான் நம்ம வந்து குக் பண்ணும்போது அப்பப்போ கிளீன் பண்ணாலுமே, வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக் ஒன்ஸ் வந்து டீப் கிளீன் பண்ணலன்னா, இது மாதிரி எண்ணெய் பிசுப்பு, அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும்போது தெறிக்கிறது இந்த செவுத்துல, அது எல்லாமே வந்து டீப் கிளீன் பண்ணா மட்டும் தான் போகும். தூரத்துல இருந்து பார்க்கறக்கு எல்லாமே வந்து அழுக்கே இல்லாத மாரி தான் தோணும். பட் பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும். அதுல எவ்ளோ அழுக்கு இருக்கு அப்டின்ட்டு. இங்க ஜெர்மனில எங்களுக்கு ஓப்பன் கிச்சன் தாங்க. ஓப்பன் கிச்சன்னா ஹால்லயே கிச்சன் இருக்கிற மார. இப்ப மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுற எந்த பில்டிங்ஸ்லயுமே வந்து செப்பரேட் கிச்சன் இருக்கிறதே கிடையாது. நானும் வந்து செப்பரேட் கிச்சன் இருக்கிற மாரி தான் நாங்க வீடு தேடினோம். பட் இங்க வீடு கிடைக்கிறதே பெருசா இருக்கு. அதனால ஓகே இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் கிச்சன் இருக்கிற வீட்டையவே எடுத்துக்கிட்டோம். போக வந்து கிச்சன் வந்து என்னோடது ரொம்ப குட்டியா தான் இருக்குங்க. ரொம்ப மினிமலா தான் வச்சுக்க முடியும். இதுக்கு மேல எந்த பொருளுமே வாங்கி அந்த கிச்சன்ல சேர்த்த முடியாது அப்படிங்கிறங்காட்டி நான் இப்ப எதுவுமே வாங்குறது கிடையாது. ரொம்ப மினிமலா எனக்கு டெய்லி யூஸுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும், அவசியம் அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்ல வச்சிருக்கேன். இன்னைக்கு நல்ல வெயிலும் கூட. சரி எல்லாத்தையும் கழுவி வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். நெறைய பேரு கிச்சன் டூர் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா போடுறேங்க சீக்கிரமா. ஆதிக்குட்டிக்கு வந்து கிண்டர் கார்டன் லீவ். வீட்ல தான் இருக்கா. அத இத செய்ய செய்ய கிச்சன் வந்து மிஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அதனால அவ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வீடியோ போட முடியும். கூடிய சீக்கிரத்துல நான் அத அப்லோட் பண்றேன். மோஸ்ட்லி டிஷ்வாஷர்ல எதையுமே இந்த கிச்சன் கவுண்டர் டாப்ல இருக்கிறத போட மாட்டேன். எல்லாத்தையும் கையிலேயே கழுவிடுவேன். இந்த ஆயில் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா, மீஷோலேருந்து ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது தான். இந்த தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் மேலே தடவி சுடுறக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் மத்த எந்த ப்ராடக்ட்டோட லிங்க்குமே என்கிட்ட கிடையாதுங்க. நெறைய பேர் கேட்குறீங்க. நான் ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்புன்ட்டு. அதுக்கு நெறைய பேர் லிங்க் கேட்டீங்க. பட் இதுல எந்த ப்ராடக்ட்டோட லிங்க்குமே என்கிட்ட கிடையாது. எல்லாமே இங்க இருக்கிற லோக்கல் ஷாப்ல வாங்குனது தான். அந்த ஆயில் டிஸ்பென்சரும், அதுக்கப்புறம் இந்த நைஃப் செட்டுக்கு மட்டும் தாங்க லிங்க் இருக்கு. அத மட்டும் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு, ஆதிக்குட்டியும் பார்த்தீங்கன்னா லீவ் ஆச்சு. டிவி தான் பார்த்துட்டு இருந்தா. சரி எல்லாத்தையும் கொஞ்சம் வெயில்லயே காய வைக்கலான்ட்டு ஒரு டேபிள் கொண்டு போய் வெளிய பால்கனியில போட்டு, பால்கனி இருக்கிறங்காட்டி கொஞ்சம் பிரச்சனை இருக்காதுங்க. எங்க பால்கனியில காலையில மட்டும் தான் வெயில் இருக்கிற மாரி இருக்கும். ஒரு 11, 12 வரைக்கும். அதுக்கப்புறம் வெயில் இருக்காது. அதுக்குள்ளேயே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு, கழுவி கொண்டு போய் எல்லாத்தையும் காய வச்சுட்டேன். அண்ட் இந்த வுடன் ட்ரே வந்து அப்பப்போ கழுவி நம்ம கொஞ்சம் வெயில்ல வைக்கணுங்க. இல்லாட்டி தண்ணி பட்டுச்சு அப்படின்னா, பூஞ்சை புடிச்ச மாரி ஆயிடும். அதனாலேயே அது வந்து நான் கொஞ்சம் நல்லா தேய்ச்சு, நல்லா வெயில்ல காயிற மாரி கொண்டு போய் வெளிய வச்சிருந்தேன். இப்போ ஓகே. கொஞ்சம் வெயில்ல வச்சிடுறோம். பட் வின்டர் டைம்ல பார்த்தீங்கன்னா, தண்ணி பட்டுச்சுன்னா சீக்கிரம் பூஞ்சை புடிச்ச மாரி ஆயிடும். அப்பதான் கொஞ்சம் பார்த்து பார்த்து அந்த வுடன் ட்ரே எல்லாம் பார்த்து மெயின்டெயின் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆயில் டிஸ்பென்சர்ல இருக்கிற எண்ணெய் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 டைம் யூஸ் பண்ணிட்டேங்க. பூரி சுடுறக்கு ஏதோ. இதுக்கு மேல அத யூஸ் பண்ண வேண்டாம். அடியில வந்து நெறைய அந்த செடிமெண்ட் ஆயிடுருந்தது. சரி இதுக்கு மேல வேணான்னு சொல்ட்டு, இங்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே வந்து சிங்க்ல ஊத்த முடியாது. ஏன்னா சிங்க்ல ஊத்துனா வந்து சிங்க் வந்து பிளாக்கேஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து அது பிளாக் ஆச்சுன்னா, நம்ம கிட்டத்தட்ட நெறைய பே பண்ற மாரி இருக்கும். அத கிளீன் பண்றக்கு. ஆள் கூப்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா, €200க்கு மேல பே பண்ற மாரி தான் இருக்கும். நம்ம தான் காசு பே பண்ணணும். அதனாலேயே மோஸ்ட்லி இங்க வந்து யாருமே சிங்க்ல ஊத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனாலேயே வந்து வேஸ்ட்லயும் நம்ம ஊத்த முடியாது. அதனால ஒரு பாட்டில்ல ஊத்தி கொண்டு போய் அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுறது தான். சிலர் வந்து டிஷ்யூல வந்து அந்த எண்ணெய் ஃபுல்லா டிப் பண்ணி வேஸ்ட்ல போடுறாங்க. பட் நாங்க இது மாரி பாட்டில்ல ஊத்தி, அதுக்கப்புறம் கொண்டு போய் வேஸ்ட்ல போட்டுருவோம். அண்ட் இன்னொருத்தங்க நீங்க கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ண என்ன யூஸ் பண்றீங்க? சொல்யூஷன், ஸ்டெயின் ரிமூவர் கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த பிங்க் சொல்யூஷன் தாங்க. எல்லா கடையிலயுமே மோஸ்ட்லி உல்வர்த் இது மாரி கடையில எல்லாத்துலயுமே கிடைக்கும். உல்வர்த், ஆக்ஷன், இப்ப காஃப்லேண்ட்லயும் இருக்கு. இது மல்டி பர்ப்பஸ் பிங்க் மல்டி பர்ப்பஸ் கிளீனர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம குட்டீஸ் பண்றாங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்கெட்ச்சு
அது எல்லாமே போயிடுதுங்க. நம்ம எல்லா நேரம் வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அங்க பண்ணாத, இங்க பண்ணாதேன்ட்டு. பட் இந்த பிங்க் சொல்யூஷன் போட்டீங்கன்னா, எங்க ஸ்கெட்சா இருந்தாலுமே போயிடுது. அண்ட் எல்லா கரையுமே எடுத்துடுது. மெயினா இந்த இண்டக்ஷன் குக் டாப் கிளீன் பண்ண தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அத ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம், லைட்டா நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறம் டிஷ்யூ வச்சு அந்த இத தொடச்சு எடுத்துட்டோம்னா, அப்படியே பளபளன்னு ஆயிடும். கடைசியில எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது, என்னோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா, இப்படிதான் ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா பாத்திரம் வந்து வெளிய கழுவி வச்சது எல்லாமே காஞ்சிடுச்சு. மோஸ்ட்லி அதுல இருக்கிறது எல்லாமே செராமிக் தான். காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வந்துட்டு, எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சேன். இந்த பெருசு 2ல பார்த்தீங்கன்னா, 1ல வந்து சர்க்கரை இருக்கும். இன்னொன்ல வந்து உப்பு போட்டு வச்சிருப்பேன். இந்த உப்பு வந்து இந்த செராமிக் பாட்ல போட்டு வச்சங்காட்டி, அந்த ஜார் பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இந்த 2 குட்டி செராமிக் பாட்ல 1ல வந்து டீ தூளும், இன்னொன்ல வந்து கரும்பு சர்க்கரையும் போட்டு வச்சிருக்கேன். இந்த உப்பு சர்க்கரையும் ஒரே மாதிரி செராமிக் பாட்ல இருக்கிறங்காட்டி நெறைய டைம் வந்து உப்புக்கு பதிலா சர்க்கரை எடுத்து போட்டிருக்கேன். சர்க்கரைக்கு பதிலா உப்பையும் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டணுன்ட்டே இருக்கேன். இன்னும் ஒட்டல. கூடிய சீக்கிரத்துல அது 2த்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கணும். அண்ட் டெக்கரேஷனுக்கு குட்டியா ஒரு ஃப்ளவர் பாட் வச்செடுப்பேன். அண்ட் இந்த 2 ஆயில் டிஸ்பென்சர், ஒண்ணு வந்து தேங்காய் எண்ணெய், இன்னொன்னு வந்து நல்லெண்ணெய் ஊத்தி வச்சிருப்பேன். தேங்காய் எண்ணெய் உறைஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க. சுடுதண்ணிக்குள்ள வச்சா மெல்ட் ஆயிடும். அப்படி இல்ல நம்ம டீ, பால் காய்ச்சும்போது பக்கத்துல வச்சாலே மெல்ட் ஆயிடும். இப்போ ஓகே. பட் வின்டர்ல இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த 2 ஆயில் டிஸ்பென்சர்ல சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க ஊத்தி வச்செடுப்பேன். அண்ட் மிக்ஸி பார்த்தீங்கன்னா, பாஷ் பிராண்டோடது. ஊர்லேருந்து இந்தியாலேருந்து வரும்போது தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஜெர்மனில எல்லா இடத்துலயுமே 2 பின் பிளக் தான் இருக்கும். பட் நம்ம இந்தியாலேருந்து வாங்கிட்டு வர எல்லா ப்ராடக்ட் மிக்ஸி, கிரைண்டர் ஆகட்டும் எல்லாத்துக்குமே 3 பின் பிளக் தான் வரும். அதுக்கு இது மாரி ஒரு அடாப்டர் வாங்கி அதில குத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம 3 பின் பிளக் அதில குத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிச்சன் டிஷ்யூவும் கண்டிப்பா கிச்சன்ல எப்பவுமே இருக்குங்க. நம்ம ஊர்ல கிளாத் யூஸ் பண்ற மாரி இங்க இத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிளான்ட் வந்து ரொம்ப நாளா ரீபாட் பண்ணவே இல்ல. நல்லா அந்த தண்ணீல வந்து வேர் விட்டு வந்துடுச்சு. இன்னைக்கு தான் அதுக்கு ஒரு நல்ல நேரம் வந்து மறுபடியும் ரீபாட் பண்ணிட்டு, இன்னொரு செடியில நல்லா தழைஞ்சிருந்தது. அதை எடுத்து இதுல தண்ணீல போட்டு வச்சு எடுக்கேன். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.